நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது குதிரை பேரம் தொடர்பான வீடியோ ஆதாரத்தை அவர் ஆளுநரிடம் வழங்கினார். ஊடகங்களில் வெளியான இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஆளுநரிடம் அவர் வலியுறுத்தினார். மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் மீண்டும் நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் ஸ்டாலின் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இன்று தமிழகத்தின் ஆளுநர் பொறுப்பு வகிக்கக்கூடிய வித்யாசாகர் அவர்களை சந்தித்து நடந்த விளக்கங்களை விரிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். எனவே டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு போட வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும், அமலாக்கத்துறை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குதிரை பேரத்தின் மூலமாகத்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றியடைந்திருக்கிறது தவிர வேறல்ல. ஆகவே இந்த நிலையில் அந்த வாக்கெடுப்பை ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று கவர்னரிடத்திலே இந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கிடையே குதிரை பேரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. பொதுப்பணித்துறை குறித்த ஆய்வுக் கூட்டம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுப்பணித்துறை செயலாளர் எஸ்.கே. பிரபாகர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் 32 மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பொதுப்பணித்துறை மீதான மானிய கோரிக்கை வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கரட்டடிப்பாளையத்தில் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற தியான பயிற்சி விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர், தற்காலிக ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்களைப் போல மாதந்தோறும் ஊதியம் வழங்கப்படும் என்று கூறினார். அங்கன்வாடிகளில் கல்வியின் தரத்தை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி அளித்தார். 17 ஆசிரியர் தற்காலிக பணியில் இருந்தாங்க. அவங்க இப்போ இருக்கிற 4800 சில பேர் தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் சேலரி வரதில்லை. 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி வர ரெகுலர் சேலரி இல்லாத அதை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக மாதம் நம்முடைய ஆசிரியர்களுக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்த சிறப்பாக செயல்பட்டு வரும் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் முறையாக பதில் அளிப்பதில்லை என குற்றம் சாட்டினார். கட்சி பிரச்சனையை கவனிப்பதற்கே அமைச்சர்களுக்கு நேரம் சரியாக இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். அமைச்சர்களில் செங்கோட்டையன் மட்டும் பள்ளிக்கல்வித்துறை மேம்படுத்த சிறப்பான முடிவுகளை எடுத்து வருவதாகவும் வசந்தகுமார் பாராட்டினார். கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கல்வியை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அந்த அரசு அவருக்கு உதவி செய்ய வேண்டும். கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோவை காந்திபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு அலுவலகம் அமைந்துள்ளது. அந்த அலுவலகத்தில் மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இன்று அதிகாலை அந்த பகுதி வழியாக சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பெட்ரோல் குண்டு வீச்சில் அலுவலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் கட்டிடத்தில் மாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை உள்ளிட்டவை சேதம் அடைந்துள்ளன. சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறை துணை ஆணையர் லட்சுமி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.
சென்னை அருகே 71 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை அடுத்த செங்குன்றத்தில் உள்ள தனியார் கிடங்கு ஒன்றில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனியார் கிடங்கில் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு ஹெராயின், சூரோபெட்ரின், மெத்தபென்டமைன் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக மலேசியாவைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 10 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் சோப் பவுடர் உள்ளிட்ட ரசாயன பொருட்கள் தயாரிப்பதாக கூறி போதைப் பொருட்கள் தயாரித்து வந்தது தெரியவந்துள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளுக்கு தமிழகத்தில் முதன்முறையாக வனச்சட்டங்கள் குறித்த 2 நாள் பயிற்சி முகாம் முதுமலையில் தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் பணிபுரிந்து வரும் நீதிபதிகளுக்கு வனச்சட்டங்கள் குறித்து நேரடியாக அறிந்து கொள்வதற்காக முதன்முறையாக முதுமலையில் பயிற்சி முகாம் இன்று துவங்கியது. புலிகள் காப்பகம் தெப்பக்காட்டில் தொடங்கியுள்ள இந்த முகாமை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் 2015ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 150 நீதிபதிகளில் முதற்கட்டமாக 32 நீதிபதிகள் கலந்து கொண்டுள்ளனர். வனத்துறை சம்பந்தமாக, வன வழக்குகள் சம்பந்தமாக அவர்களுக்காக ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக இந்த முகாம் உயர்நீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் இன்றைய காலகட்டத்தில் வனப்பகுதிகளின் முக்கியத்துவம், வனக்குற்றங்கள், அவற்றை தடுக்க வனத்துறை ஊழியர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியினுள் உள்ள ஒம்பெட்டா, மாயார் மற்றும் சிங்காரா வனப்பகுதியினுள்ளும் அழைத்து செல்லப்பட்டு நேரடியாக களப்பயிற்சியும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்காக இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது. இது ஜஸ்டிஸ் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணார். இதோட நோக்கம் என்னன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கு வனத்துறை பற்றி விஷயங்கள், வனங்கள், வனவிலங்குகள் பற்றி ஒரு விழிப்புணர்வு அவங்கள ஏற்பாட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு முயற்சி. இணையம் பகுதியில் சர்வதேச துறைமுகத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி கன்னியாகுமரியில் பாஜக இளைஞர் அணி சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் பயணம் பகுதியில் நடைபெற்ற இப்பேரணியை பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் வினோஜ் பி செல்வம் துவக்கி வைத்தார். இணையம் சர்வதேச துறைமுகத்தை மாவட்ட நிர்வாகம் உடனே அமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், இந்த திட்டத்தினால் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கருங்கல் வரை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வினோஜ் பி செல்வம் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சி மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சியை விரும்பாத காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த திட்டம் குறித்து பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை தூண்டி இந்த ஒரு திட்டம் இந்த பகுதியில் செயல்படும் போது பல ஆண்டு காலங்களுக்கு இந்த பகுதியில் பாஜக கட்சியை அசைக்க முடியாது என்ற ஒரு அச்சத்தினாலும் அந்த பயத்தினாலும் மக்களிடையே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அறியாதவர்கள், படிக்காதவர்கள் மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரம், இந்த பொய் பிரச்சாரத்தின் காரணமாகவே மக்களிடையே ஒரு பீதி ஏற்பட்டுள்ளது தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களுக்கு பாதிப்பு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வராது. அந்த மாதிரி ஒரு பொய்யான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் பாஜக கட்சிக்கு சார்ந்தவர்களுக்கு இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க அரும்பாடுபட்ட நேசமணிக்கு சென்னையில் முழு உருவ சிலை நிறுவ வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்ட பகுதியில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடார் மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சமூக நீதி அடிப்படையில் தமிழக அமைச்சரவையில் நாடார் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும், தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு நதிகள் இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மற்றும் தியாகி நேசமணிக்கு சென்னையில் முழு உருவ சிலை நிறுவ வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தி பேசினர். ராக்கெட் ராஜா மீது அரசியல் சாதிய காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்கு பதிவு செய்து என்கவுண்டர் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துவதாகவும் அதில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாடார் இளைஞர்கள் காவல்துறையினால் கொடுமையாக தண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை கண்டித்தும், இன்றைய தினத்தில் நாடார் மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கின்ற ராக்கெட் ராஜா அவர்கள் என்கவுண்டர் என்று நெல்லை மாவட்ட காவல்துறை அறிவித்ததை கண்டித்து இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு காலத்தில் நாங்குநேரி டைட்டில் பார்க்கு வர வேண்டும் என்று
அன்றைய ஜாதி கலவரங்களை ஒடுப்பதற்கு ஒரு கமிஷன் அமைத்தார்கள். அந்த கமிஷன் அன்றைக்கு அறிக்கை கொடுத்தது. அதற்கு பின்னால் அங்கே தொழிற்சாலைகள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற மணல் தொழிற்சாலை கூட இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலைகள் கூட திறக்கப்படாமல் இருப்பதால் அங்கே இன்று இருக்கின்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேலைவாய்ப்பை இழப்பதால் இன்றைக்கு குறிப்பாக தென் தமிழகத்தில் ஜாதி மோதல்கள் இந்த வேலைவாய்ப்பை இழக்கின்ற இளைஞர்களால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும். தமிழக அரசு இதை உடனே தடுக்க வேண்டுமென்றால் அங்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஜாதி மோதல்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். சமுதாயம் எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாலும் கட்சி ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எனவே நாடார்களின் எண்ணிக்கையானது குறைத்து வேண்டுமென்றே கணக்கீடு செய்யப்படுகிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே நாடார்களுக்கு பெரும்பான்மையான ஒதுக்கீடு சட்டமன்ற தொகுதிகளில் கொடுக்கப்பட வேண்டும், அமைச்சரவையில் கொடுக்கப்பட வேண்டும். நாடார் மக்கள் சக்தி இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரதத்தில் தமிழக நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ், அகில இந்திய நாடார் சமுதாய பேரவை மாநில தலைவர் கப்பல் ராஜா, சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் கோடை விழா கோலாகலமாக தொடங்கியது. மலைவாழ் மக்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பூக்களால் ஆன அலங்காரங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 20வது ஆண்டு கோடை விழா இன்று துவங்கியது. ஜமுனா மரத்தூர் வனத்துறை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மலர் கண்காட்சியை அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, வெல்லமண்டி நடராஜன், சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் பிரசன்ட் மு வடநேரே உடனிருந்தார். இந்த கண்காட்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் இடம்பெற்றிருந்தது. மேலும் பூக்களை கொண்டு நாட்டியமாடும் மங்கைகள், குதிரை, யானை போன்றவை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதேபோல் திராட்சை பழங்களை கொண்டு ஜல்லிக்கட்டு காளை, மாடுபிடி வீரன் மற்றும் காய்கனிகளை கொண்டு உருவான சிங்கம், மயில், வாத்து போன்றவைகளும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தன. இந்த கண்காட்சியில் முதல் முறையாக பாராசைலிங் எனப்படும் ஆகாயத்தில் பறக்கும் விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று கண்டு ரசித்தனர். பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது.